Good morning students, 12th standard, subject economics, lesson international economics. Today's topic theories of international trade. பன்னாட்டு வணிக கோட்பாடுகள். The classical theory of international trade. Introduction. Adam Smith 1776 developed the theory of absolute cost advantage, but it was David Ricardo who formulated as an explicit and precise theory, namely the theory of comparative cost advantage, which was later improved and refined by the economists like J.S. Mill, Kearns and Pascal, Tashix and Hablet. We shall first discuss Adam Smith theory of absolute cost advantage. Okay. இந்த பன்னாட்டு வணிக கோட்பாடு அப்படிங்கிறது தொன்மை கோட்பாடு. அதாவது இதை வந்து என்ன ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது ஆடம் ஸ்மித்தோட தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ், இன்னொன்று ரிகார்டோ தியரிஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இது யாரால வந்து இந்த கோட்பாடு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஆடம் ஸ்மித் 1776. அதில் தான் அவர் என்ன பண்ணார், தனி அடக்க செலவு கோட்பாடு அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கு நேம் தான் என்னன்னு சொல்கிறோம், அப்சல்யூட், த தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தனி அடக்க செலவு கோட்பாடு. சரி, இதை என்ன பண்ணுறாருன்னா இது மேலும் இதை வந்து செம்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா திருப்பியும் இதை வந்து ஜேஎஸ் மில், ஜேஇ கெய்னஸ், சிஎஃப் ஹாஸ்பிடல், எஃப்டபிள்யூ டாசிக், கார்ட்பிரைட், ஹாபெல்லர், இந்த இவங்க எல்லாம் சேர்ந்து இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருடைய கோட்பாட்டை இன்னமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செழுமைப்படுத்துகிறாங்க. ஓகே, அப்போ ஆடம் ஸ்மித் அவருடைய இந்த டேவிட் ரிகார்டோ அவங்களுடைய கோட்பாடுகளை பற்றி நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம நல்லா தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இவரோட தான் ஆடம் ஸ்மித்துடைய தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். அதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் ட்ரேட் தியரிஸ் என்னெல்லாம் இருந்தது, தொன்மை வாணிக கோட்பாடுகள் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னால் மெர்கன்டைலிசம், ஃப்ரீ 16th century டெக்ஸ் அண்ட் taken as versus the view of trade, other countries gain is our country's law. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மெர்கன்டைலிசம் அப்படின்னு சொல்கிறோம், இது 16ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி. ஃப்ரீ 16th century அப்படின்னு சொன்னால் 16ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் நம்ம செஞ்ச வணிக கோட்பாடு. இது வந்து என்னென்ன நாம், அதாவது டேக்ஸன் அஸ் வர்சஸ் அப்படின்னாங்க நம்மளும் மற்றவங்களும். ஓகேவா, அதாவது ரெண்டு வாணிப கருத்தை கொண்டு இருக்கு. நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும், அந்த வெளிநாட்டுக்காரங்க நம்ம யாரோட ட்ரேட் வச்சுருக்கோமோ அவங்களுடைய வாணிப கருத்துக்கள் என்னமோ அது ரெண்டு பேர்த்துக்கு இடையில நடக்கக்கூடியது டேக்கன் அஸ் வர்சஸ் the view of trade, other countries gain is our country's law. அதாவது பிற நாட்டினுடைய ஆதாயம் நம்ம நாட்டினுடைய நஷ்டம். ஓகேவா, அதான் அதர் கண்ட்ரிஸ் கெயின் இஸ் அவர் கண்ட்ரிஸ் லாஸ். ஓகே, பிற நாட்டின் ஆதாயம் நம் நாட்டினுடைய நஷ்டம். நெக்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் தியரிஸ், இது என்ன அப்படின்னா அப்சல்யூட் அட்வான்டேஜ், ஆடம் ஸ்மித் 1776. அதாவது முழு நன்மை தடையில்லா வாணிப கோட்பாடுகள் அப்படிங்கிறது தான் ஃப்ரீ ட்ரேட் தியரிஸ் அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித் அவரோட தான் 1776. அது அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா முழு நன்மை, கம்ப்ளீட் நன்மையும் நம்மை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது. கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் டேவிட் ரிகார்டோ 1817. அதாவது என்ன சொல்றாங்க அடுத்து ஒப்பீட்டு நன்மை, இது யாருன்னா டேவிட் ரிகார்டோ 1817 இது கொண்டு வர்றாரு. அடுத்து ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் பெனிஃபிட் ஆல் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் எக்கனாமிக்ஸ். அதாவது உற்பத்தியில் வந்து சிறப்பு தேர்ச்சி, அந்த பண்டங்களை என்ன சொல்கிறோம் தடையில்லாத நுகர்வு, வாணிப தொடர்பு கொண்டுள்ள எல்லா பொருளாதாரத்துக்கும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நன்மையை தான் இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ஃப்ரீ ட்ரேட் தியரிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அப்சல்யூட் அட்வான்டேஜ். செகண்ட் பாயிண்ட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். இந்த அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது யாரால இந்த கோட்பாடு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஆடம் ஸ்மித். எப்போ அப்படின்னா 1776. நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டு பேருக்கு நடுவில் கம்பேர், அதாவது எந்த மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா டேவிட் ரிகார்டோ 1817. ஓகே, அது 17 சம்திங் இயர்ஸ். இது வந்து 17th century, இது வந்து பார்த்தீங்களா 18th century. ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் பெனிஃபிட் ஆல் ட்ரேடிங் பார்ட்னர் எக்கனாமிக்ஸ். இது எல்லாம் நம்மளுடைய பார்ட்னர் எக்கனாமி, எந்தெந்த கண்ட்ரீஸோட பார்ட்னராக இருக்கிறோமோ அவங்க எல்லாத்துக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு ட்ரேட். நெக்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் ரிஃபைன் ஃபேக்டர் ப்ரிப்ரேஷன். ஓகே, ஹெக்ஸர் ஓலியன் 1919 and இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ரா வெர்னன் 1966. தடையில்லா வாணிபம்
சரி செய்த கோட்பாடு. ஓகே, ஃப்ரீ ட்ரேட் ரிஃபைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரிஃபைன் அப்படின்னா தடையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சரி செய்யறது. ஓகே, அந்த தடையில்லா வாணிபம் அதையே என்ன பண்ணுது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி செஞ்ச அந்த கோட்பாடு. இது யார் அப்படின்னா ஹெக்ஸர் அப்படிங்கிறவர் ஓலிங் 1919. ஓகே, ஃபேக்டர் அண்ட் ப்ரிப்பரேஷன், காரணி, அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால வந்து அது சரியில்லாமல் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுறது, ப்ரிப்பரேஷன்னா அதை வந்து சரிவீதத்தில் வந்து கொண்டு வர்றது. ஓகேவா, அதே மாதிரி இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்ன, பன்னாட்டு பொருளினுடைய வாழ்க்கை சுழற்சி, லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய வாழ்க்கை சுழற்சி. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா ரே வெர்னன் 1966. ஓகே, இப்போ ஆடம் ஸ்மித்துடைய தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஆடம் ஸ்மித் ஆர்கியூட் தட் ஆல் நேஷன்ஸ் கேன் பி பெனிஃபிட்டட் when there is a free trade and specialization in terms of their absolute cost advantage. ஓகே, ஆடம் ஸ்மித் என்ன ஆர்கியூ பண்ணார் அப்படின்னா, எல்லா நாடுகளும் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரே மாதிரியான அதாவது வாணிக தடைகளற்ற சூழல்ல வந்து என்ன பண்ணா, குறைவான அடக்க செலவு, அந்த அடக்க செலவு எப்படி இருக்கணுங்கிறாரு, குறைவான அளவுல இருக்கணும். அதே நேரத்தில் பொருள் உற்பத்தி செஞ்சு தனி தேர்ச்சியை என்ன பண்ணணும், அடையணும். இதனால எல்லா நாடுகளும் பன்னாட்டு வாணிகத்தினுடைய பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்பினார். அதுதான் அவருடைய இது. ஓகே, ஆடம் ஸ்மித் இது என்ன பண்ணார், ஆர்கியூட் that all nations can be benefited when there is a free trade and specializations in terms of the absolute cost advantage. ஓகே, அதனுடைய தியரி என்ன? According to Adam Smith, the basics of international trade was absolute cost advantage. Trade between two countries would be mutually beneficial when one country produces a commodity at an absolute cost advantage over the other country, which in turn produces another commodity at an absolute cost advantage over the first country. இவர் என்ன சொல்றான்னு பாருங்க தியரி, அதாவது குறைந்த அடக்கு செலவுல பொருள் உற்பத்தி செய்யறோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தேர்ச்சியம் ரெண்டு நாடுகளுடைய வாணிபத்தில் வந்து இது வந்து ஈடுபடுது அப்படின்னு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு நாடு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பொருளை குறைந்த தனி அடக்க செலவுல உற்பத்தி செய்யும். ஓகேவா, சிறப்பு தேர்ச்சி அதுக்கிட்ட இருக்கு. ஒரு பொருளை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைந்த உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த டேலண்ட் இருக்கும். இன்னொரு நாடு என்ன பண்ணோம் அப்படின்னா வேறொரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு, குறைஞ்ச செலவு உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த நாடு அந்த பொருளை என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா தேர்ச்சி பெற்றிருக்கும். அப்ப இந்த ரெண்டு நாடுகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபட்டு பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டாங்களா, ரெண்டு நாடுகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல பலனை வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கார். ஓகேவா, அதுதான் அவருடைய தியரி. அதாவது எல்லாருமே எப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாத்துலயும் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. எதுல வந்து நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கமோ அந்த ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறத நம்ம எப்படி இருப்போம், கம்மியான செலவுல நம்ம அதுல எப்படி இருப்போம், ஒரு நல்ல ஸ்பெஷலைசேஷன் நம்ம வந்து அடைஞ்சிருப்போம். அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு தேவையான பொருளா இருந்திருக்கும், அவங்க அந்த பொருள் உற்பத்தியில என்ன பண்ணியிருப்பாங்க, நல்ல ஒரு ஸ்பெஷலைசேஷனை பெற்றிருப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் கோஆபரேஷன், ரெண்டு கண்ட்ரி ஒரு நாடு இன்னொரு நாடோட என்ன பண்ணிருக்கணும் ட்ரேட்ல ஈடுபட்டு இருந்தா ரெண்டு நாட்டுக்குமே என்ன கிடைக்கும் அப்படின்றாரு, நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதுக்கு சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. There are two countries and two commodities, 2x2 model. Labor is the only factor of production. Labor units are homogeneous. The cost of price of a commodity is measured by the amount of labor required to produce it. There is no transport cost. Okay, என்ன சொல்றாங்க, there are two countries and two commodities. ரெண்டு நாடுகள் ரெண்டு பொருட்களை என்ன பண்ணுது உற்பத்தி பண்றாங்க, 2x2 மாடல். ஓகே, labor is the only factor of production. உழைப்பு மட்டுமே என்ன பண்றாங்க உற்பத்தியில பயன்படுத்தக்கூடிய ஒரே உற்பத்தி காரணி. ஓகே, labor units are homogeneous. எல்லா உழைப்பாளர்களுக்கு ஒரே மாதிரியான இயல்பு தான். இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரே மாதிரியான லேபர் தான், அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் ஒரே மாதிரியான ஒரு லேபர் தான். சைனாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன, அவங்க டைம் டு டைம் ஒர்க் பண்ணுவாங்க, நம்ம டைம் இல்லாமல் என்ன பண்ணுவோம் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். த காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் எ கமாடிட்டி மெஷர்ட் பை த அமௌண்ட் ஆஃப் லேபர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் இட். ஓகே, ஒரு பொருளினுடைய செலவு அல்லது அந்த விலை என்ன பண்ணுறோம், அந்த பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்படும் உழைப்பினுடைய அந்த அளவை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் மெஷர் பண்ணிட்டு இருக்கிறோம். தேர் இஸ் நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், போக்குவரத்து செலவு இல்லை. இது எல்லாமே அவங்களுடைய அசம்ஷன்ஸ். ஓகே,
இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வீட்டு கிளாத் கொடுத்துருக்காங்களா. கண்ட்ரி பாருங்க, இந்தியா அண்டு சைனா. இந்தியாவையும் சைனாவையும் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா என்ன பண்ணுது பாருங்க, கோதுமை அதாவது வீட்டும் கிளாத்தும் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்தியா வந்து வீட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதிக அளவில் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அந்த அடக்க செலவு எல்லாம் போக நம்மளுடைய தண்ணீரை நம் தேவைக்கு போக எக்ஸஸை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது அடக்க விலையை விட இந்த காசுக்கு தான் அதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விலையை விட இன்னும் கம்மியான விலைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீட்டை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதே மாதிரி சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாத் துணி உற்பத்தியை எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, துணி உற்பத்தியில் தண்ணீர் இல்லாத ஒரு வளர்ச்சியை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன அதாவது என்ன அப்படின்னா அவங்களும் அதில் உற்பத்தி செலவை விட அவங்க அதாவது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அடக்க விலையை விட அவங்களுக்கு உற்பத்தி செலவு இன்னும் கம்மியாக இருக்குது. அப்போ ரெண்டு நாடும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ட்ரேட் வந்து வச்சுக்கணும். இந்தியா வந்து என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து நாம் என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டா ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நன்மையை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். அது ஒரு கிராஃப் மூலமாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. India has an absolute advantage in the production of wheat over China, and China has an absolute advantage in the production of cloth over India. Okay, therefore India should specialize in the production of wheat and import cloth from China. China should be specialized in the production of cloth and import from India. This kind of trade would be mutually beneficial to both India and China. Okay, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதுதான் வந்து யாருடைய ஆடம் ஸ்மித் அவருடைய கோட்பாடு, அவருடைய அப்சல்யூட் காஸ்ட் தியரியா இதுதான் இருக்கு. ஓகேவா. அதாவது குறைந்த செலவுல ஒரு அடக்க விலை நம்ம நிர்ணயம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த செலவை விட கம்மியான செலவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அதனால ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறோம். நம்மளுடைய செல்ஃப் சஃபிஷியன்ட் அடைந்து அது போக மீதி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த நாட்டில் கிளாத்தை நல்லா உற்பத்தி பண்ணியிருந்தாங்களா அவங்க என்ன பண்ணலாம், அதை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மளுடைய வீட்டை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இதுதான் வந்து யாருடைய கோட்பாடாக இருக்கா அப்படின்னா ஆடம் ஸ்மித்துடைய தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். இதனால ரெண்டு நாடுகளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் பரஸ்பர நன்மையை நாம் அடையிறோம் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிகார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் advantage. Okay, David Ricardo, the British economist, in his Principle of Political Economy and Taxation published in 1817 formulated a systematic theory called comparative cost theory. Later it was refined by J.S. Mill, Marshall, Tisong and others. Ricardo demonstrates that the basics of trade is the comparative cost difference. In other words, trade can take place even if the absolute cost difference is absent, but there is comparative cost difference. According to Ricardo, a country can gain from trade when it produces a relatively lower cost. Even when a country enjoys absolute advantage in both goods, the country would specialize in the production and export of those goods which are relatively more advantageous. Similarly, even when a country has absolute disadvantage in production of both goods, the country would specialize in production and export of the commodity in which it is relatively less disadvantageous. Okay. ரிகார்டோவின் ஒப்புமை செலவு கோட்பாடு, இந்த ரிகார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ், ரெண்டை கம்பேரிட்டிவ் பண்ணக்கூடியது. இது என்ன சொன்னால் இந்த டேவிட் ரிகார்டோ வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட், பொருளியல் அறிஞர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் எதில் சொல்லியிருக்கிறார் பாருங்க, எந்த புக்கில் பிரின்சிபிள் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி அண்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிற புக்கை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு, 1817. ஓகே, அரசியல் பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கை 1817 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். இந்த புக்கில் தான் இந்த தியரியை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியிடுறார், கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி. அதுக்கப்புறம் இந்த ஜேஎஸ் மில், மார்ஷல் இவங்கெல்லாம் என்ன பண்ண, டசிக் இவங்கெல்லாம் இந்த கோட்பாடை என்ன பண்ணாங்க, இன்னும் மேலும் மெருகேற்றுறாங்கன்னு என்ன அர்த்தம், அதில் இன்னும் இவங்க ஸ்பெஷலைஸ்ட் ஆக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரிகார்டோ என்ன சொல்றா, பொருட்களை வந்து பெருமளவில் நம்ம உற்பத்தி செய்ய செலவழிக்கக்கூடிய அந்த செலவு இருக்கு இல்லையா, அந்த செலவை என்ன சொன்னாங்கன்னா அந்த செலவினுடைய டிஃப்ரென்ஸை
பன்னாட்டு வாணிபத்திற்கான அடிப்படை அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு நாடு உற்பத்தி செய்ய பொருட்களுக்கு இடையே என்ன சொன்னா தனி அடக்க செலவில் வேறுபாடு இல்லை அப்படின்னாலும் ஒப்புமை செலவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு, வேறுபாட்டு இருக்கும். ஒப்புமை செலவுன்னு என்ன அர்த்தம், கம்பேரிட்டிவ் காஸ்ட். கம்பேரிட்டிவ் காஸ்ட் என்ன பண்ணியிருக்கும், கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ஒரு நாடு குறைந்த அந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் ஒப்புமை செலவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யுறதா அந்த நாடு என்ன பண்ண அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மூலம் என்ன பண்ண நிறைய பெனிஃபிஷியலை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் அதே மாதிரி ரிக்கார்டோவும் என்ன சொல்றாரு, ரெண்டு பொருட்களுக்கான ஒரு நாடு குறைந்த தனி அடக்க செலவில் உற்பத்தி செஞ்சாலும் அந்த நாடு என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற நாட்டினுடைய உற்பத்தி செலவோட என்ன பண்ணும் கம்பேர் பண்ணி பார்க்கும். ஓகேவா, கம்பேர் பண்ணி பார்த்து உற்பத்தி செய்ய அந்த பொருளுக்கு ஏற்ப என்ன பண்ண அப்படின்னா தனி தேர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்றுமதி செய்யும், எக்ஸ்போர்ட் பண்ணும். இப்போ நம்மளே பார்க்குற உலக நாடுகள் எல்லாம் எந்த நாட்டிலையுமே நம்ம நாட்டில் தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்ஸ்டைலில் வந்து எந்த கண்ட்ரீஸுமே அவ்வளோ நம்பர் ஒன்னானே இல்லை. நம்மளுடைய திருப்பூர் நிட்டிங்லாம் என்ன சொன்ன நம்பர் ஒன். அதுக்கு என்ன காரணம், நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் அந்த காஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஆல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிட்டிங்ஸை வந்து வாங்குறாங்க. அப்படின்னா அதுக்கு இதுதான் இந்த மாதிரி காரணங்கள் தான், இந்த மாதிரி ரீசன் தான் ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ணும் அப்படின்னா குறைஞ்ச செலவில் உற்பத்தி செய்ய இயலாத நாடு என்ன பண்ணும் அப்படின்னா மற்றொரு நாட்டோட பொருள் உற்பத்தி செலவுடன் என்ன பண்ணாங்க உற்பத்தி பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, அதை வந்து என்ன பண்ணாங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அதிகமான செலவு, அதாவது நம்ம வந்து ரொம்ப அதிகமான ஒரு செலவாக இருந்தால் அதை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க அந்த கண்ட்ரியில் இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இவருடைய ஒப்புமை கோட்பாடு அப்படிங்கிறது, கம்பேரிட்டிவ் தியரி. அதாவது நம்ம வந்து நமக்கு அந்த பொருள் வந்து தேவையாக இருக்குது, அந்த கூட்ஸ் வந்து நெசசரி அப்படின்னு இருக்குது. பட் நம்ம வந்து செலவு வந்து பார்த்திங்களா கம்பேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தட் அவங்க கோட் பண்ண அந்த ரேட்டை விட நம்ம கண்ட்ரியில் கோட் பண்ணக்கூடிய அந்த ரேட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை நிறுத்திட்டு அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதாவது இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி தான் நிறைய என்ன பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ சைனா பொருளை நிறுத்தியிருக்கோம். பட் ஆனால் நிறையா என்ன பண்ணியிருப்போம், நம்ம கோட் பண்ண இந்தியாவில் கோட் பண்ண ப்ரைஸை விட சைனா கோட் பண்ண ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் சைனா ப்ராடக்டை அதிக அளவில் வாங்குகிறோம். ஓகேவா, அது இந்த தியரி தான். எந்த தியரி, ரிக்கார்டோ தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். அதனால் நமக்கு என்ன நிறையா அட்வான்டேஜ் நமக்கு வந்து கம்மியான அளவில் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கம்மியான காஸ்ட் அளவில் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் நிறுத்திட்டு அந்த கண்ட்ரியிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஏன் இம்போர்ட் பண்ணால் நமக்கு செலவு அதிகமாகுது. செலவு அதிகமாகும் போது அங்கே விட கம்மியான காசு நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மக்களுக்கு கொடுத்துடலாம், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுக்கு சில அசம்ஷன்ஸ் இருக்குது. தேர் ஆர் ஒன்லி 2 nations and 2 commodities. Labor is the only element of cost of production. All labors are of equal efficiency. Labor is perfectly mobile within the country but perfectly immobile between countries. Production is subject to the law of constant returns. Foreign trade is free from all barriers. No change in technology, no transport cost, perfect competition, full employment, no government intervention. மொத்தம் ஒரு 11 பாயிண்ட்ஸ் இருக்கு. எது இந்த அசம்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ஒன், தேர் ஆர் ஒன்லி 2 nations and 2 commodities. 2 நாடுகள் 2 பொருட்களை என்ன பண்றாங்க உற்பத்தி செய்யறாங்க. லேபர் இஸ் த ஒன்லி எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். கூலி செலவு மட்டுமே என்னவா இருக்கு உற்பத்தி செலவா இருக்கு. ஆல் லேபர்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் எஃபிஷியன்சி. உழைப்பாளர் அனைவரும் எப்படி இருக்காங்க சமமான திறன் உடையவர்களா இருக்காங்க. எல்லாத்துக்கும் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. லேபர் இஸ் அதாவது 2 countries 2 nations தானே அங்கே கொடுத்துருக்காங்க. 2 nations இருக்கிற லேபர்ஸ் எப்படி இருக்காங்க ஒரே மாதிரி ஈக்குவல் எஃபிஷியன்சி உடையவர்களா இருக்காங்க. Labor is perfectly mobile within the country but perfectly immobile between countries. உழைப்பு ஒரு நாட்டுக்குள்ள என்ன பண்றது இடம்பெயரத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாடுகளுக்கு இடையே என்ன பண்ண முடியாது, நம்மளால இம்மொபைல் இடம்பெயர முடியாது. அதாவது இங்க இருக்கக்கூடிய லேபர் நல்லா எஃபிஷியன்சி இந்தியாவில் இருக்கிறவங்க இங்க இருந்து டக்குன்னு மூவ் பண்ணி அதர் கண்ட்ரிஸ்க்கு போக முடியாது. Production is subject to the law of constant returns. அது உற்பத்தி அளவு வந்து மாறா விலை விகுதிக்கு உட்பட்டது. Foreign trade is free from all barriers அப்படின்னு. அதாவது நாடுகள் வந்து பன்னாட்டு வாணிகத்தின் மீது தடைகளை வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா விதிக்கிறது இல்லை. Foreign trade is free. யாருக்கு என்ன
ஆல் பேரியர்ஸ்னா எந்த நாட்டுக்கும் தடை வந்து விதிக்கிறது இல்லை. நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி, உற்பத்தி தொழில்நுட்பத்தில் வந்து என்ன பண்றது இல்லை, மாற்றங்கள் நிகழ்வது இல்லை. ஓகேவா, நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி, நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், நாட்டின் சந்தையில் வந்து நிறைவு போட்டி நிலவுது அப்படின்றாங்க. போக்குவரத்து செலவு கணக்கில் எடுத்துக்கொள்றதே இல்லை, அதான் நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதான் நிறைவு போட்டி. பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்ன அர்த்தம், நிறைவு போட்டி. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, உற்பத்தி வளங்கள் முழுவதும் உற்பத்தியில் என்ன பண்ணுறோம், ஈடுபடுத்துகிறோம். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், அரசினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை என்ன பண்ணுறது, நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை யாரும் தலையிடுறது இல்லை, அரசு வந்து தலையிடுறதே இல்லை. இது எல்லாம் அசம்ஷன். ஓகே, இதுக்கு ஒரு கிராஃப்ல வந்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் என்ன பண்ணிக்கிறாங்க, வீட் அண்டு கிளாத், அது ரெண்டு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. இதுலேயுமே அதில் பாருங்க, அமெரிக்காவில் வந்து கிளாத் வந்து 100, வீட் வந்து 120. அப்போ அதாவது ஒரு அந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸில் 1 வீட் ஈக்குவல் டு 1.2 கிளாத். இந்தியாவில் பார்த்தீங்களா 90 கிளாத், வீட் வந்து 80, 1 வீட் ஈக்குவல் டு 0.88 கிளாத். அதாவது எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க கிராஃபில். இந்த ஸ்லோப்ஸ் வந்து நாட் ஈக்குவல். இப்போ நம்ம அந்த கம்பேரிட்டிவ் அவங்க அந்த தியரியில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒன்னோட ஒன்று வந்து ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் பண்ணுச்சு. பட் இது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்லோப் தான், ரெண்டுமே கண்டிப்பாக ஒன்னோட ஒன்று வந்து கட் பண்ணாது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, அது கம்பேரிட்டிவ், ரெண்டு நாட்டை வந்து என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணிக்கிறோம். கம்பேர் பண்ணும்போது அதை விட கம்மியான அதிகமான காசாக போச்சுன்னா நம்மளுடைய உற்பத்தி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அதாவது துணி இது என்ன சொல்கிறோம், இதே தான் ரெண்டே தான் எடுத்துருக்குறோம். இந்தியா வந்து கோதுமையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எக்ஸ்போர்ட் பண்ணி அதனுடைய பலன் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கிடைஞ்சிக்கலாம். ஆனால் அந்த கோதுமை உற்பத்தியினுடைய அளவில் பார்த்தீங்களா எவ்வளவு இருக்குன்னா பாருங்கள், 80/120, அதேமாதிரி 90/100. அமெரிக்காவுக்கு துணி உற்பத்தியில் வந்து எவ்வளவுனா குறைவாக தான் இருக்குது. அதாவது நம்ம வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அங்கே வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 1 வீட் ஈக்குவல் டு ஒன் கிளாத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு கிலோ கோதுமைனா 1 மீட்டர் துணி அந்த காஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் எப்படி இல்லை, அந்த இடத்துல ஈக்குவலாக வந்து இல்லை. அமெரிக்கா வந்து துணி உற்பத்தியில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சு என்ன பண்ணலாமா, கோதுமையை வந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து எப்படி இருக்குது, அந்த பரிமாற்ற விகிதம், அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், 0.88% இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது, 1.2% இருக்குது. அப்போ இதில் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எது வந்து அவங்க அதிகமாக இருக்குது, கிளாத் உற்பத்தியில் அவங்க அதிகமாக இருக்காங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணலாம், அந்த உற்பத்தியும் அவங்க இந்தியாவில் வந்து அதை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணலாம், அங்கேருந்து அந்த பொருளை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கம்ப்ளீட்டாக நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இது. ஓகே, இதில் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்களா என்ன கிரிட்டிசிசம் வருது அப்படின்னு பார்த்தீங்களா, லேபர் காஸ்ட் இஸ் எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த டோட்டல் காஸ்ட் அகெயின்ஸ்ட் தியரி பேஸ்ட் ஆன் லேபர் காஸ்ட் இஸ் அன்ரியலிஸ்டிக். அது உழைப்பு செலவு, உற்பத்தி செலவு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உழைப்புடைய செலவு உற்பத்தி செலவில் வந்து ஒரு பகுதி தான். உழைப்பு செலவு அடிப்படையில் விவரிக்கப்பட்ட கோட்பாடு பார்த்தீங்களா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உண்மையாக வந்து இது பிரதிபலிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், லேபரர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் நாட் ஈக்குவல் இன் எஃபிஷியன்சி. பல்வேறு நாட்டு தொழிலாளிகள் எப்படி இருக்காங்க, ஒரே அளவு திறன் பெற்றவர்களா இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த கம்பேரிட்டிவ் தியரியிலேருந்து பார்க்கும் பொழுது மாறி போய் இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா, அதாவது துணி 1 மீட்டர் கோதுமையை வந்து என்ன பண்ண, ஒரு மூட்டை உற்பத்தி செஞ்சால் நமக்கு வந்து எவ்வளவு பெனிஃபிட் நம்ம கிடைக்கிறோம், 220 அலகு உழைப்பு வந்து அங்கே என்ன பண்ணுது, நமக்கு தேவைப்படுது. 220 யூனிட் உழைப்பு வந்து நமக்கு தேவைப்படுது. ஆனால் அமெரிக்காவுக்கு எவ்வளவு இருக்குது, 20 யூனிட் உழைப்பு வந்து மிச்சப்படுத்துது. ஓகேவா, இதனால என்ன அர்த்தம், பன்னாட்டு வாணிபத்தினுடைய பலன் யாருக்கு அதிகமாக கிடைக்குது, அமெரிக்காவுக்கு அதிகமாக வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் தியரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடு, புதிய பன்னாட்டு வாணிக கோட்பாடு. சரி, த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் வாஸ் டெவலப்ட் பை ஸ்வீடிஷ் எக்கனாமிஸ்ட் Eli Hexaker and his student Bertil Ohlin in 1919. This model was based on the Ricardian theory of international trade. This theory says that the basics for the international trade is the difference in factor endowments. It is otherwise called factor endowment theory. புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு அப்படிங்கிறது இது யாருன்னா ஸ்வீடன் நாட்டு எக்கனாமிஸ்ட். ஓகே, இலி ஹெக்ஸர் 1990 இந்த இன்டர்நேஷனல் மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிற கோட்பாடை பற்றி விளக்கமாக சொல்கிறாரு. அந்த கோட்பாடு வந்து மேலும் நிறைய விளக்கங்களை கொடுத்தது யார் அப்படின்னா, ஹெக்ஸரினுடைய ஸ்டூடெண்ட் மாணவரான
ஃபெர்டில் ஓலின் அப்படிங்கிறத இதை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்றார். ஓகேவா, இது வந்து என்னன்னா இந்த ரிக்கார்டோ அவருடைய கோட்பாடுனுடைய விரிவாக்கமாகவும் இருக்கு அப்படின்னும் நம்ம இதை வந்து சொல்லலாம். ஓகேவா, ரெண்டு நாடுகளுக்கு இடையே நம்ம என்ன பண்றோம், உற்பத்தி வளங்களுடைய அளவுல நிகழக்கூடிய ஒரு வேறுபாடு தான் பன்னாட்டு வாணிபத்திற்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது யாருடைய கருத்தா இருந்தது அப்படின்னா ஹிலி ஹெக்ஸர் அவருடைய உற்பத்தி வள வேறுபாடு, அதுதான் வந்து வாணிக கோட்பாடு அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே, இதுக்கு உண்டான ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் என்டோமெண்ட் மாடல் டெவலப்ட் பை, இது வந்து யாருன்னா ஹெக்ஸர் ஓலின், அவங்க ரெண்டு பேர் தான் இதை என்ன பண்றாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. கண்ட்ரீஸ் வித் எம் ரிலேட்டிவ் ஃபேக்டர் அபண்டன்ஸ் கேன் ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் ட்ரேட், அது அதிகமான ஃபேக்டர்ஸ் காரணி இருப்புகளை கொண்ட நாடுகளை என்ன பண்ண அப்படின்னா உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி பெற்று வாணிபத்தில் வந்து ஈடுபடலாம் அப்படின்றான். அதாவது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பொருள் உற்பத்தியில வந்து நம்ம இறங்கலாம். ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், சிறப்பு தேர்ச்சி. ஓகேவா, அதனால நல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும். ஸ்பெஷலைஸா நம்ம நல்லா தேர்ச்சி அடைஞ்ச பின்னாடி அந்த ட்ரேட்ல வந்து நம்ம வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, abundance of skilled labor and gives specialization, gives export, gives exchange for goods or services produced by countries with abundance of unskilled labor. அதாவது திறனுடைய உழைப்பின், அதாவது திறன் abundance of skilled labor, திறன் உழைப்பினுடைய இருப்பு எப்படி இருக்குன்றாங்க, சிறப்பு தேர்ச்சி. இந்த சிறப்பு தேர்ச்சினால் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பொருட்களை என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, திறனற்ற உழைப்பு கொண்ட நாடா இருந்தா உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் எல்லாம் என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலா பணங்களை வந்து என்ன பண்ணலாம், அந்த மற்ற பணிகளுக்கு வந்து அதை பரிமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எக்ஸ்போர்ட் எம்போடி ஆர் அபூண்டன்ட் ஃபேக்டர், அது ஏற்றுமதியுடைய இருப்பு எப்படி இருக்கணும்னா அதிகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பவுமே நம்மளுடைய எக்ஸ்போர்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக தான் இருக்கணும். இம்போர்ட் எம்போடி த ஷேர்ஸ் ஃபேக்டர், இறக்குமதி வந்து பற்றாக்குறையான அந்த ஃபேக்டர்ஸ் உடைய தொடர்புடையதா இருக்கு. அண்ட் அசியூம்ஸ் எ ஹை டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் மொபைலிட்டி, அப்போ அதிக ஃபேக்டர்ஸ் வந்து அதிக காரணி பெயர்வு அப்படிங்கிறது நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னா அசம்ஷன்ஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதாவது எப்பயுமே எது வந்து அதிகமாக இருக்கணும், எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கணும். அது அதிகமான ஃபேக்டர்ஸ் உடைய என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அதை வந்து அந்த பொருள்களோட நம்ம தொடர்பு படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அது பற்றாக்குறையினால தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இம்போர்ட் பண்றோம். இருந்தால் அந்த காரணியை வந்து என்ன பண்ணிக்கணும், தொடர்புடையதாக வச்சுக்கிட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய கற்றுக்கணும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே, ஃபர்ஸ்ட் த தியரி. The classical theory argued that the basic for foreign trade was comparative cost difference and is considered only labor factor. But the modern theory of international trade explained the causes for such comparative cost differences. This theory attributes international difference in comparative cost to. ஓகே, இது என்ன சொன்னா அந்த வேறுபாடு காரணம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உழைப்பை மட்டுமே உற்பத்தி காரணியா என்ன பண்றாங்க கருதணும். ஓகே, உழைப்பு தான் நம்மளுடைய எஃபிஷியன்சி மட்டுமே தான். இதுதான் வந்து இந்த மாடர்ன் இன்டர்நேஷனல் தியரி அந்த மெயின் ரீசனாக அதுதான் வச்சுக்கிறாங்க. இதுவும் வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையே நம்ம வந்து எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ டிஃப்ரென்ஸ் இந்த என்டோமெண்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிட்வீன் கண்ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இந்த ஃபேக்டர் ப்ரிப்பரேஷனல் ரெக்வயர்ட் இன் ப்ரொடக்ஷன், அதாவது நாடுகள் பெற்றுள்ள உற்பத்தி காரணியோடைய அளவு எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேறுபடும், டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அந்த உற்பத்திக்கு தேவைப்படும் உற்பத்தி காரணிகளுடைய விகிதமும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபரன்ஸ் வேறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்னென்ன அசம்ஷன், there are two countries, two commodities and two factors. இதுவுமே ரெண்டு நாடு ரெண்டு உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி ரெண்டு விதமான பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறோம். ஓகே, 2x2. நெக்ஸ்ட், countries differ in ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ். இதுவுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாடுகள் என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு அளவில் உற்பத்தி காரணிகளை வந்து பெற்றிருக்கிறாங்க. கமாடிட்டிஸ் ஆர் கேட்டகரைஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர் இன்டென்சிட்டி, அதாவது பொருட்கள் அதை உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி காரணியினுடைய தேவைப்படக்கூடிய அளவு தீவிர தன்மையை பொறுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வகைப்படுத்தியிருக்காங்க. அதாவது சில நாடுகளுக்கு சில பொருட்கள் ரொம்ப தீவிரமாக தேவைப்படும், சில நாடுகளுக்கு சில பொருட்கள் அவ்வளவா தேவைப்படாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் ஆனியன் இதெல்லாம் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், கண்ட்ரீஸ் யூஸ் சேம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ரெண்டு நாடுகளும் என்ன பண்றாங்க, ஒரே விதமான தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தலாம். கண்ட்ரீஸ் ஹேவ் ஐடென்டிக்கல் டிமாண்ட் கண்டிஷன், ஆனால் ரெண்டு நாடுகளும் ஒரே இயல்பான என்ன டிமாண்ட் தேவையை வந்து பெற்றிருக்கும்.
அடுத்து next point, there is a perfect competition in both product and factor markets in both the countries. அது ரெண்டு நாட்டின் பொருள் மற்றும் உற்பத்தி காரணங்களுக்கான சந்தையில வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நிறைவு போட்டி, perfect competition. இதுதான் assumption. First one, there are two countries, two commodities and two factors. Countries differ in factor endowments. Commodities are categorized in terms of factor intensity. Countries use same production technology. Countries have identical demand conditions. There is perfect competition in both product and factor market in both the countries. Okay, இது ஹெக்ஸர் அண்ட் ஓலின் கோட்பாடு, HO தியரம் அப்படின்னு சொல்றோம். First HO தியரம் பாருங்க. A capital abundant country will export the capital intensive good while the labor abundant country will export the labor intensive goods. ஓகே, அதாவது மூலதன இருப்பை அதிகமாக கொண்ட நாடு இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதாவது மூலதன பண்ட அந்த பொருளையும் உழைப்பு இதையும் என்ன பண்றாங்க அதிகமாக கொண்ட நாடு. இதை வந்து அதாவது மூலதனம் அதிகமாக வச்சிருக்கிற நாடு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதோட கூட உழைப்பு இது ரெண்டையும் அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்க பயன்படுத்த நாடு. அந்த நாடு என்ன பண்ண அப்படின்னா அந்த பொருளை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுமதி அதிகமாக தான் பண்ணும். அதாவது லேபர்ஸும் அவங்கக்கிட்ட எப்படி இருக்காங்க அதிகமாக இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அதிகமாக இருக்குது, கேபிட்டலும் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடு கண்டிப்பாக தாங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ண தான் செய்யும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் பாருங்க. ஃபேக்டர் ப்ரிப்பரேஷன்ஸ் மாடல் விச் லிங்க்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டு ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஏற்றுமதி இறக்குமதி காரணி வந்து என்ன சொல்றாங்க, இருப்பு அளவோட தொடர்புடையது. அவங்க கிட்ட எந்த அளவுக்கு வந்து இருப்பு வச்சிருக்காங்களோ அந்த ஸ்டாக் வச்சிருக்காங்களோ அதோட வந்து அவங்க என்ன பண்ண ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. கண்ட்ரி எக்ஸ்போர்ட் தோஸ் கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ் வித் ரிலேட்டிவ்லி லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரிலேட்டிவ்லி அபூண்டன்ட் ஃபேக்டர். ஏற்றுமதி ஒரு நாடு என்ன பண்றாங்க அதிகமாக அவங்க கிட்ட இருக்கிற பொருளை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி என்னென்ன குட்ஸ் அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க தேவையை போக இல்லை அவங்க சொன்ன அந்த மார்ஜின் லெவலை தாண்டி இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும் எக்ஸ்போர்ட் வந்து அவங்க பண்ணுவாங்க. இதுதான் வந்து HO தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்றேன்னா கேபிட்டலும் உழைப்பு அதாவது லேபர்ஸும் இருக்கக்கூடிய கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி நிறைய என்ன பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து ஃபேக்டர். அதே மாதிரி அவங்களுடைய தேவைக்கு மேலே இருக்கக்கூடிய பொருளை கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த HO தியரம். ஓகேவா? அக்கார்டிங் டு Hexer Olin, a capital abundant country will export the capital intensive goods while the labor abundant country will export the labor intensive goods. A factor is regarded abundant or scarce in relation to the quantum of other factors. A country can be regarded a richly endowed with capital only if the ratio of capital to other factor is higher than the other countries. Okay, இதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அவங்க என்ன எடுத்திருக்காங்க கேபிட்டல் அவங்களுடைய லேபர் ப்ளஸ் அதோட அந்த கண்ட்ரியுடைய எக்ஸ்போர்ட் மூணையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிங்க் பண்ணுறாங்க. அது எப்படின்னா மூலதனம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நமக்கு தெரியாது உற்பத்தி பொருள் வந்து அதிகமாக தான் இருக்கும். அந்த ஏற்றுமதி செய்யும் உழைப்பாளர்களும் எப்படி இருப்பாங்க அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஹெக்ஸர் ஒலின் அவர் சொல்கிறாரு. இப்போ இங்கே வந்து இப்போ சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு காரணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தால் அப்போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மூலதன அளவிற்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உற்பத்தியினுடைய விகிதத்தை வந்து குறைச்சிப்பாங்க. அதாவது எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா ரிசோர்ஸஸும் அங்கே வந்து இருக்காது. அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பற்றாக்குறை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். சப்ளை ஆஃப் லேபர் இந்தியாவில் 50னா அமெரிக்காவில் சப்ளை ஆஃப் லேபர் எவ்வளோ இருப்பாங்கன்னா 24. சப்ளை ஆஃப் கேபிட்டல் இந்தியாவில் வந்து 40னா அந்த மூலதனத்தில் அளிப்பு வந்து 40னா அமெரிக்காவில் எவ்வளோ அப்படின்னா 30. கேபிட்டல் லேபர் ரேஷியோ இங்கே எப்படி இருக்குது 40/50 0.8, அங்கே 30/24 அப்போ 1.25. அப்போ இந்தியா வந்து என்ன பண்ணுது அதிக மூலதனம் உள்ள நாடு மாதிரி இருந்தாலும் எந்த நாட்டில் அதிகமான மூலதனம் இருக்குது அமெரிக்காவில் தான் மூலதனம் அதிகமாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி அமெரிக்காவுடைய மூலதன உழைப்புக்கு ஏற்ற இந்தியாவில் நம்ம என்ன பண்ணோம் உழைப்பு அதிகமாக இருக்குது பட் ஆனால் நம்மக்கிட்ட என்ன கம்மியாக இருக்குது மூலதனம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன ஆயிடுறோம் அந்த பொருளாதார இதில் அப்படியே பின்தங்கிடுறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, மூலதனம் அதாவது அந்த இதில் பாருங்கள் கேபிட்டல் அபூண்டன்ட் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அதிக மூலதனம் உற்பத்தி ஆகும் பொருட்களை என்ன செய்கிறாங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. அதே மாதிரி அதிக உழைப்பு
உழைப்பால் என்ன பண்ணுறாங்க, நம்மளும் ஏற்றுமதி நம்ம வந்து பண்ணுறோம். இருந்தால் உழைப்பு மிகுதி நாடாக அங்கே எதை வந்து கம்பேர் பண்ண முடியுது நம்மளால், அமெரிக்காவை தான் வந்து சொல்ல முடியுது. ஓகேவா? அதாவது அமெரிக்கா தான் எப்படி இருக்குது, ஒரு பணக்கார நாடாக நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி காட்சி அளிக்குது. அதுக்கு என்ன காரணம், அவங்கக்கிட்ட கேபிட்டல் இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, மூலதனம் இது எல்லாமே இருக்குது. அப்போ அந்த கண்ட்ரி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பெஸ்ட்டாக நம்ம அவங்கள தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும். நம்மக்கிட்ட லேபர் தான் இருக்காங்க, பட் நம்மகிட்ட என்ன இல்லை, கேபிட்டல் வந்து இல்லை. ஓகே, இதுக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ், ஃபேக்டர் என்டோமெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி மே சேஞ்ச் ஓவர் டைம், த எஃபிஷியன்சி ஆஃப் த சேம் ஃபேக்டர் மே டிஃபர் இன் த டூ கண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா மே பி லேபர் ஷேர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி த டோட்டல் லேபர் மே பி லார்ஜர். ஓகே, இந்த லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம், அதாவது என்னென்னா அதனுடைய பாதிப்புகள் வந்து என்னென்ன இருக்குது, குறைபாடுகள், லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நாடுகளின் உற்பத்தி காரணி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இருப்பினுடைய காலத்தினுடைய அளவுக்கு ஏற்ப என்ன பண்ணும், மாறுபடும். இருந்தாலும் ரெண்டு நாடுகளுக்கு இடையே எப்படி இருக்குது, திறன் வந்து வேறுபட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட லேபர் அதிகமாக இருக்குது, லேபர்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்புகள் அதிகமாக இருக்குது. எது அதிகமாக இருந்தாலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உழைப்பாளர்களுடைய பற்றாக்குறை வந்து அமெரிக்காவில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு காட்சி அளித்தாலும் உழைப்பாளர் உற்பத்தி திறனை வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உழைப்பாளர் அவங்ககிட்ட கம்மி தான். பட் ஆனால் ஒரு செல்வம் மிகுந்த நாடாக வந்து எது காட்சியளிக்கும் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா தான் வந்து காட்சியளிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆஃப் கிளாசிக்கல் தியரி அண்ட் மாடர்ன் தியரி. The classical theory explained the phenomena of international trade on the basics of labor theory of value. It presents a one-factor labor model. It attributes the differences in the comparative cost to differences in the productive efficiency of workers in the two countries. Modern theory of international trade. The modern theory explained the phenomena of international trade on the basics of general theory of value. It presents a multi-factor labor and capital model. It attributes the difference in comparative cost to the differences in factor endowment into the two countries. ஓகே, இப்போ ரெண்டு, அதாவது கிளாசிக்கல் தியரிக்கும் மாடர்ன் தியரிக்கும் உள்ள வேறுபாடுகள் வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. தொன்மை பன்னாட்டு வாணிப கோட்பாடுக்கும் புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு. First, the classical theory explained phenomena of international trade on the basics of labor theory of value. அதாவது இது வந்து உழைப்பை சார்ந்து, இந்த உழைப்பை வந்து சார்ந்து அதனுடைய அடிப்படையாக இருக்குது, உழைப்பை தான் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இட் பிரசன்ஸ் ஏ ஒன் ஃபேக்டர் லேபர் மாடல். இது வந்து உழைப்பினுடைய காரணி, உழைப்பு தான் வந்து மாடல். இட் அட்ரிபியூட் த டிஃப்ரென்ஸ் இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் டு டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர் இன் த டூ கண்ட்ரிஸ். இது என்னென்னா கம்பேர் பண்ணும்போது உழைப்பாளர் உற்பத்தி திறன் வேறுபாடுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது. இப்போ மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடில் பார்த்தீங்களா, the modern theory explain the phenomena of international trade on the basics of general theory of value. இது வந்து என்ன, பொது மதிப்பு கோட்பாடு அடிப்படையாக வச்சு ஜெனரல் தியரி பொது மதிப்பு கோட்பாடு. என்ன இதில் வந்து என்ன அதிகமாக இருக்கோ அதை வந்து அதிகமாக சொல்லுது. இட் பிரசன்ட் எ மல்டி ஃபேக்டர் லேபர் அண்ட் கேபிட்டல். இது வந்து உழைப்பு மூலதனம் ரெண்டையும் சொல்லுது. அது வந்து உழைப்பை மட்டும்தான் சொல்லுது இல்லையா. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உழைப்பும் கூட வந்து லேபர் பிளஸ் கேபிட்டல் ரெண்டையும் சொல்கிறாங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, இட் அட்ரிபியூட் த டிஃபரன்சஸ் இன் கம்பேரிட்டிவ் காஸ்ட் டு த டிஃபரன்சஸ் இன் ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ் இன் த டூ கண்ட்ரிஸ். அதாவது என்னன்னா, ரெண்டு நாட்டுக்கு இடையே என்ன பண்றாங்க அப்படின்னா, செலவு வேறுபாடு உற்பத்தி வேறுபாடு இது ரெண்டையுமே என்ன பண்றாங்க, கம்பேர் பண்ணி அந்த கம்பேரிசனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர், ஒரு காரணமாக வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.